பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆர்சிபி நிர்வாகம் தங்கள் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளது. தங்கள் மீதான புகார் பொய்யான குற்றவியல் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆர்சிபி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. சின்னசாமி மைதானத்தில் குறைந்த அளவிலான ரசிகர்களே அனுமதிக்கப்படுவார்கள் என்று சமூக வலைதளங்களில் தெரிவித்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்க டிக்கெட் கட்டணம் இல்லை என்றாலும் வரும் நபர்கள் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் எனவும் சின்னசாமி மைதானத்தின் கதவுகளை பிற்பகல் 1:45 மணிக்கு திறக்க திட்டமிட்டிருந்தோம். ஆனால் மாலை 3 மணிக்கு தான் கதவு திறக்கப்பட்டது எனவும் 11 பேர் பலியான விவகாரத்தில் தங்கள் மீது பொய்யான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக போலீஸ் கூட்டத்தை முறையாக கட்டுப்படுத்த தவறியுள்ளதாகவும் சின்னசாமி மைதானத்தில் போதிய அளவு போலீசார் நிறுத்தப்படவில்லை என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதான் சவுதாவில் அதிக அளவு போலீஸ் நிறுத்தப்பட்டதால் சின்னசாமி மைதானத்தில் அதிக அளவிலான போலீஸ் இல்லை எனவும் கூட்ட நெரிசலுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆர்சிபி அணி மற்றும் கிரிக்கெட் சங்கம் மீது வழக்கு பதிந்தது எந்த வகையில் நியாயம் எனவும் ஆர்சிபி நிர்வாகம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆர்சிபி அணி மீது பதியப்பட்ட வழக்கை தடை செய்ய கோரி ஆர்சிபி அணி நிர்வாகம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி வழங்கிட கேட்கலாம். அன்வர் புகாரி, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜா. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி ஆர்சிபி அணி நிர்வாகம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மையில் நடந்த ஐபிஎல் தொடரில் 18 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை ஆர்சிபி அணி வென்றது. வெற்றி பெற்ற பெங்களூரு அணிக்கு கர்நாடக அரசு சார்பில் விதான் சவுதாவில் பாராட்டு விழாவும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் சின்னசாமி மைதானத்தில் வெற்றி கொண்டாட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனிடையே வெற்றி பேரணிக்கு போலீசார் பாதுகாப்பு அளிக்க இயலாத காரணத்தால் அந்த பேரணி மட்டும் ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் பெங்களூரு அணி வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி சின்னசாமி மைதானத்தில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சின்னசாமி மைதானத்தில் 30,000 முதல் 35,000 வரை நபர்கள் மட்டுமே அமரக்கூடிய சிறிய மைதானமாகும். ஆனால் அங்கு 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டனர். இதனால் அங்கு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சித்தனர். அப்போது லேசான தடியை நடத்தி அவர்களை கலைக்க முயன்றனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு கூட்ட நெரிசல் காரணமாக ஒரு குழந்தை உட்பட 14 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சுமார் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து ஆர்சிபி அணியின் நிர்வாகத்தின் மீது கர்நாடக கிரிக்கெட் சங்கம் மற்றும் டிஎன்ஏ என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆளும் காங்கிரஸ் அரசு முறையான ஏற்பாடு செய்யாததுதான் 11 பேர் உயிரிழப்பு காரணம் என்றும் அவசரமாக வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஆர்சிபி ஏற்பாடு செய்தது ஏன் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. ஒரு தரப்பினர் ஆர்சிபி அணியின் மீதும் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ஆளும் காங்கிரஸ் மீதும் குற்றம் சுமத்தினர். இந்த நிலையில் ஆர்சிபி அணி நிர்வாகம் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் ஆர்சிபி அணி நிர்வாகியான நிகில் சோசாலவை பெங்களூரு போலீசார் கைது செய்தனர். மேலும் நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்திருந்த தனியார் நிறுவனமான டிஎன்ஏ சேர்ந்த சுனில் மேத்யூ என்ற நிர்வாகியையும் போலீசார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். குற்றப்பிரிவுகளில் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் A1 என்றும் டிஎன்ஏ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் A2 எனவும் இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் மீது பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி ஆர்சிபி அணி நிர்வாகம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்துள்ளது. தங்கள் மீதான புகார் பொய்யான குற்றவியல் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆர்சிபி தரப்பு தனது மனுவில் தெரிவித்திருக்கிறது. சின்னசாமி மைதானத்தில் குறைந்த அளவிலான ரசிகர்களை அனுமதிக்கப்படுவார்கள் என்று சமூக வலைதளங்களில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம் என்றும், ஆனால் அதை கேட்காமல் பல ரசிகர்கள் கூடியிருந்ததால் இந்த கூட்ட நெரிசலுக்கு 11 பேர் உயிரிழந்ததாகவும் இதற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஆர்சிபி நிர்வாகம் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.